Hi friends, Assalamu alaikum. Welcome to Smiya's Kitchen. Kerala special Onam recipe Ada Pradhaman எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Smiya's Kitchen first time பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. panல தண்ணியை கொதிக்க வச்சிரணும். 1/2 கப் அடைய சேர்த்துக்கணும். 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு panல 1 கப் வெல்லம் சேர்த்துக்கணும். 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடையும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருச்சு. ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கலாம். அதே பேன்ல வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கணும். அடையும் ஜவ்வரிசியும் வேக வச்சு வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். இன்னொரு பேனில் தாளித்து விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காவை கீரி சேர்த்துக்கணும். என்கிட்ட இல்லை, அதனால் திருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து விட்டதையும் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அடை பிரதாமன் ரெடி ஆயிடுச்சு. ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.